பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான லோ மெயின்டெனன்ஸ் செடி, அதிக அளவு ஆக்சிஜனை எமிட் பண்ணக்கூடிய ஈஸி கேர் உள்ள ஒரு செடி தான் பார்க்க போகிறோம். அந்த செடி உங்களுக்கே என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சான்ஸ்வேரியான்னு சொல்லக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் வளர்ப்பு பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்க வெரைட்டிஸு, அப்புறம் அதோட மண் கலவை, அதை எப்படி கேர் பண்ணுறதுன்ற டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எல்லா இன்டோர் செடிகளுக்குமே மெயின்டெனன்ஸ் கம்மினாலும் இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. ஜஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு தண்ணி கூட மற்ற செடிகளுக்கெல்லாம் 2-3 டேஸ் ஒன்ஸ் அப்படி ஊற்றணும். இந்த செடி நல்லா அந்த மேல் மண்ணை நல்லா ட்ரையான விட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் ஊற்றினா கூட இந்த செடிக்கு ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் தண்ணி கூடி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி வாடாமல் இருக்கும். நம்ம வெளியூர்களுக்கு போயிட்டு ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தா கூட இந்த செடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஹார்டி பிளான்ட் லேஸில் இந்த செடி அழியாது. ஆனால் வாட்டரிங் ஊற்றும் போது மட்டும் ஒரு கவனம் வேணும். ஏன்னா இந்த செடிகளுக்கு நடுவுலலாம் தண்ணி பட்டுருச்சுன்னா, அந்த இலைகளுக்கு உள்ள தண்ணி பட்டுருச்சுன்னா தண்ணி தேங்கின்னு ஈஸியாக ராட் ஆயிரும். இந்த செடிகள் அதிக அளவு ஆக்சிஜனை எமிட் பண்ணுது. அதே சமயம் ஒரு செடிக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஏரை க்ளீன் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. இந்த செடிகளை நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிலைக்கு பக்கத்தில் வச்சோன்னா ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமும் வரும், அதே சமயத்தில் நல்ல காற்றும், நம்ம சுத்தமான காற்றும் கிடைக்கும். இந்த செடிகளுக்கு மதர்-இன்-லாஸ் டங்குன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 15+ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு உண்டான மண் கலவைன்னா, நம்ம அந்த கேக்டஸ் மண் கலவைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மிக்சிங்லேயே வைக்கலாம். இந்த செடிகள்லாம் கிட்டத்தட்ட அந்த கேக்டஸ் கூட சேர்ந்ததுன்றனால நம்ம அந்த மிக்சிங்கில் வைக்கும்போது தண்ணி ஈஸியாக ட்ரெயின் அவுட் ஆயிரும். தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. தேங்கி இருந்தாலும் இதோட வேர்கள்லாம் ஷாலோவாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஆழமாகவும் போகாது, மேலாப்பில் தான் இருக்கும். அதனால் இதுக்கு அந்த செடிக்கு தக்கன தொட்டி எடுத்து அதில் வைக்கும்போது இந்த செடிகள் நிறைய மல்டிபிள் ஆகும். நான் என்னோட செடிகளில் மேக்சிமம் எல்லாத்துலேயுமே பப்ஸ் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்குது. இந்த செடி எதுக்காக காமிச்சேன்னா, இந்த தண்ணி ஊற்றும் போது கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, தண்ணி சென்டரில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் அழுகிரும். அதனால் தண்ணி சுற்றி தான் ஊற்றணும். உரம்னு நம்ம பெருசாக எதுவும் கொடுக்காட்டாலும், ஏன்னா நம்ம மண் கலவையிலே ஆல்ரெடி மாட்டுச்சாணம் உரம் கலந்துருக்கோம். அது போக நம்ம கெமிக்கல் உரம் இல்லாட்டாலுமே இந்த மாதிரி காஞ்ச மாட்டுச்சாண உரம் மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். பெருசாக உரங்கள்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலுமே இந்த செடிகள் நல்லாவே வளருது. இதுலேயுமே பூக்கள் வரும். ரொம்ப நல்லா மெச்சூர்ட் ஆன பிறகு தான் இந்த ஒவ்வொரு செடிகள்ல இருந்துமே பூக்கள் பூக்கும். இந்த ஸ்னேக் பிளான்ட்டை 2 மெத்தடில் ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் மெத்தட் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லீஃப் மூலமாக ப்ரொபகேட் பண்ணும்போது என்னதுன்னா, நம்மளுக்கு அந்த லீஃப் மூலமாக ப்ரொபகேட் ஆகுது. ஆனால் அந்த பேசிக் வெரைட்டி தான் கிடைக்கிது, நம்ம வைக்கிற வெரைட்டி கிடைக்கல. இன்னொரு இது பாருங்கள், இந்த க்ரீன் இந்த வேரிகேட்டட் வெரைட்டி வச்சேன். இதுலேயுமே நார்மல் க்ரீன் கலர் லீவ்ஸ் தான் வந்திருக்குது. பேசிக் வெரைட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கிடைக்கிது நம்மளுக்கு. இதுதான் இதோட ட்ராபேக்கு. இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, நம்மளுக்கு வைக்கும் போதே இந்த மாதிரி இந்த செடிகளில் பக்கத்தில் நிறைய பப்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை பிரித்து எடுத்து வேற ஒரு தொட்டியில் எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு அதே செடிகள் கிடைக்குது. இந்த ஸ்னேக் பிளான்ட்ல அந்த ஒரு டிராபேக் இருக்குது. இந்த சான்ஸ்வேரியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட இப்போ ஒரு 14-15+ கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஒவ்வொரு இடங்கள்லையும் போகிற ஊர்கள்லையுமோ இல்லை ஆன்லைனில் பார்க்குற இடத்துல லோக்கல் நர்சரியில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கி நான் கலெக்ட் பண்ணி வச்சது தான். இன்னும் நிறைய விஷ்லிஸ்ட்டு நிறைய இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்றத உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த வெரைட்டி பேர் ஃபர்ன்வுட் பங்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ன்வுட் பங்க்லேயே லாங் வெரைட்டி. இதில் இது நெட்ட ரகம், பார்க்குறதுக்கு நம்ம முருங்கைக்காய் மாதிரி இருக்கும். இது அதிலே குட்டை ரகம், டுவார்ஃப் வெரைட்டி. ஃபர்ன்வுட் பங்க்லே டுவார்ஃப் வெரைட்டி இந்த வெரைட்டி. அடுத்து இப்போ காமிக்கிற வெரைட்டி பேர் லாரண்டி வேரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதோட இலைகள்லாம் வந்து எட்ஜஸ்ல வந்து ஒரு லைட் எல்லோவும் நடுவில் ஒரு க்ரீனும் கலந்தாப்புல இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது வந்து கோல்டன் ஹானி அப்படின்னு சொல்லி ட்ரைஃபாசியேட்டா கோல்டன் ஹானின்னு சொல்லுவாங்க. அதிலே வந்து இது வந்து டுவார்ஃப் வெரைட்டி. இந்த இலையெல்லாம் நீண்டு போகாமல் அந்த சட்டிக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து அதே இதுலேயே வந்து ட்ரைஃபேசியேட்டா சில்வர் ஹானி, அந்த எட்ஜஸ் அந்த வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இல்லாமல் வந்து ஒரு லைட் சில்வர் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த பேர் வந்திருக்குது. சென்டரில் வந்து தண்ணி பட்டதுனால அந்த மாதிரி இருக்குது. இந்த வெரைட்டிக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக பேர் தெரியல. நல்ல ஃபுல் க்ரீனில் தான் இருக்குது. 2 பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. பிளாக் ரோஸா இல்லை நைட் டவுலான்னு தெரியல. இந்த வெரைட்டிக்கு மட்டும் எனக்கு பேர் தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பேர் வந்து கோல்டன் ஃப்ளேம். பெரிய செடியாக தான் இருந்தது. ராட் ஆகி ஒரு லீஃப்ல தான் இப்போ ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காப்பர் டோன் சொல்லுவாங்க. ட்ரைஃபேசியேட்டா காப்பர் டோன். இந்த பிளான்ட் அந்த லீவ்ஸ்லாம் பார்த்தா ஒரு காப்பர் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த பேர் வந்திருக்குது. இந்த வெரைட்டியோட பேர் வந்து க்ரீன் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்ல தாமரைப்பூ ஷேப்பில் இல்லை ஒரு பூ மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பேர் வந்து ட்ரைஃபாசியேட்டா வேரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி வந்து நார்மலாக எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது வந்து சிலிண்ட்ரிக்கான்னு சொல்லுவாங்க. போன்செல் சிலிண்ட்ரிக்கான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா ஸ்டார் ஃபிஷ் சிலிண்ட்ரிக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த உருண்டையாக இருக்கும் இந்த இலைகள்லாம் வந்து. முதல்ல லீவ்ஸ் வரும்போது கொஞ்சம் பட்டையாக தான் வருது. அதுக்கப்புறம் தான் சுருண்டு சிலிண்டர் ஷேப்பில் வந்துடுது. இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி. இது வந்து வேல்ஃபின் சான்ஸ்வேரியான்னு சொல்லுவாங்க. இதில் க்ரீன் வெரைட்டி இருக்குது. இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி. இந்த வெரைட்டி தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியானது. 500+. இந்த வெரைட்டியோட பேர் வந்து ட்ரைஃபாசியேட்டா சில்வர் லாரண்டின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு பார்க்குறதுக்கே அந்த லீஃப் வந்து ஒரு சில்வர் ஷேடு அதில் வந்து வரும் அந்த லீஃப்லலாம். இந்த வெரைட்டியோட பேர் வந்து மூன்ஷைன் சான்ஸ்வேரியான்னு சொல்லுவாங்க. நல்லா இலைகள்லாம் பட்டையாக நல்ல குண்டா நல்ல திக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். மற்ற க்ரீன் கலரோட இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்கும். இந்த வெரைட்டி வந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபர்ன்வுட் பங்க் மாதிரியே இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பேர் வந்து ஃபர்ன்வுட் மிக்காடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப ஹைட்டாக இருக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். இதில் 3-4 பப்ஸ் வந்துருச்சு இப்போ மேமோ. இந்த வெரைட்டி தான் வந்து பேசிக் வெரைட்டி, பேசிக் நார்மல் வெரைட்டி. இந்த வெரைட்டி நான் நிறைய ப்ராப்பகேட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் தோட்டத்தில் பின்னால், வீட்டுக்கு முன்னால், தொட்டிகள்லாம் இந்த வெரைட்டி வந்து ஈஸியாக வந்து ப்ராப்பகேட் பண்ணல. நிறைய அடிக்கடி பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி சான்ஸ்வேரியா செடிகள்லாம் ஒரு பிளான்ட்டே வந்து 3லேருந்து 5 பேருக்கு தேவையான சுவாசிக்கத்தக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எமிட் பண்ணுற பவர் இருக்குது இந்த செடிகளுக்கு. நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் 3 பிளான்ட்டில், ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸில் டாப் 3 பிளான்ட்ஸில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் ஒன்று. இப்போ வந்து சான்ஸ்வேரியான்ற வெரைட்டியிலேருந்து இந்த வந்து ஸ்னேக் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸீனா ஃபேமிலிக்கு மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இதோட ஃபேமிலி வந்து ட்ரெஸ்ஸீனா ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. எந்த ஃபேமிலியில் இருந்தாலும் இந்த செடிகள்லாம் லோ லைட்லேயுமே ஈஸியாக வளரக்கூடியது. வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். ஆஃபீஸ் டேபிள்களில் என்ட்ரன்ஸில் கொஞ்சமாக ஒரு லைட்டு சன்லைட் கிடைச்சாலே போதும், நல்லா அழகாக வளர்ந்து வரும். பிகினர்ஸ்க்கு வந்து இன்டோர் செடி வைக்கணும்னா இந்த செடி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த மாதிரி ஆக்சிஜனை அதிக அளவில் எமிட் பண்ணக்கூடிய இந்த சான்ஸ்வேரியா செடிகளை கண்டிப்பாக நம்ம வீடுகள்லையும் அட்லீஸ்ட் ஒரு 2 வெரைட்டியாவது வாங்கி வளர்க்கணும். நர்சரிகளில் லோக்கலில் கிடைக்கிற எந்த வெரைட்டியாக இருந்தாலும் வாங்கி வளருங்க. இந்த சான்ஸ்வேரியா வளர்ப்பு பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. நான் இதோட பாட்டிங் மிக்சர் மாத்திரம் சொல்லலை, ஏன்னா இதோட ஏற்கனவே வந்து கேக்டஸ் பாட்டிங் மிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.